Hello friends, welcome to Habibs. நான் உங்க ஹபீப்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உடைய எபிசோட் 4 பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து எபிசோட் 1, 2, 3 இதெல்லாம் பார்க்கலனா கண்டிப்பா போய் அதை போய் பாருங்க. இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு டிசைன் நிஞ்சாவா மாற முடியும். அதே மாதிரி ஒரு ஃபிக்மா ப்ரொஃபஷனலா உங்களால கண்டிப்பா மாற முடியும். சோ அதுக்காக தான் நம்ம இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம இன்னைக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம் வாங்க. இன்னையோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜ் ஆட் அஸ் எ ஸ்டைல். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்ல அந்த ஸ்டைலை உங்களால் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இமேஜை நம்ம வந்து ஸ்டைலாக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு ஒரே ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணுங்க. ஸோ இன்க்ளூட் பண்ணிட்ட பிறகு இந்த இமேஜஸை எல்லாத்துலேயும் உங்களுடைய எல்லா ஆப்ஜெக்டையும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ஸ்டைலாக நீங்கள் மாற்றணும். ஸோ அதை எப்படி நீங்கள் ஸ்டைலாக மாற்றுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில்லை வந்து ஸ்டைலாக மாற்றணும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இமேஜஸை ஃபில்லாக அதாவது ஸ்டைல்ஸாக உங்களால் மாற்றிக்க முடியும். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபில் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்ஷனில் போனீங்கன்னா 4 டாட் இருக்கும். இந்த 4 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் காமிக்கும் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட் நியூ. ஸோ இதில் வந்து வேரியபிள் இருக்குது. வேரியபிள் எனக்கு வேணாம், எனக்கு வந்து ஸ்டைலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டைலாக வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஸோ இமேஜ் கொடுத்த உடனே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டைலாக மாறி இருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வெளியில் கிளிக் பண்ணாலே போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டைல்ஸ் காமிக்குதா? ஆல்ரெடி நான் ஒரு இமேஜை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜும் நான் ஸ்டைலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் இந்த இமேஜ் இன்க்ளூட் பண்ணோம். ஸோ இந்த இமேஜ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபில் ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்ஷனில் போங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா லைப்ரரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைப்ரரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இமேஜ் ஸ்டைலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்களோ, நான் பாலிகான் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்லை நானாக ஒரு ஸ்டைலான ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாலும் சரி நீங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு வந்து வேற ஒரு இமேஜ் வேணும்னா நான் வேற ஒரு இமேஜை என்னால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2-3 இமேஜஸை ஆட் பண்ணதுனால இந்த மாதிரி உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னோர் ஆட்டோ லேயர். ஸோ இக்னோர் ஆட்டோ லேயர்னா என்ன? ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதனா ஒரே ஒரு ஆப்ஜெக்டை இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஹைலைட் ஆகுது இல்லையா? ஸோ இது என்ன அர்த்தம்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காமிக்குது. ஸோ இப்போ நான் இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிட்டேன்னா மவுஸோடைய கிளிக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் இங்கே எனக்கு வந்து விழுந்துடும். ஆனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? இது வந்து எனக்கு வந்து இந்த கார்னரில் வேணும், இல்லை இந்த கார்னரில் வேணும் அப்படின்னா என்னோட ஆட்டோலேட்டை நான் கொண்டு போகும்போது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எனக்கு வந்து எக்ஸாக்டாக அது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல விட்டுருங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அப்சல்யூட் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லேயருக்குள்ளேயே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். பட் உங்களுக்கு ஆட்டோ லேயரில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்சல்யூட் பொசிஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஜெக்டை வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஸோ மறுபடியும் இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி எடுத்துட்டு ஸோ எனக்கு வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளேயும் வரக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு வந்து ஸ்பேஸை நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஆப்ஜெக்டை கொண்டு போகும்போதே நான் ஸ்பேஸையும் கொண்டு போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிடுறேன். வச்சுட்டு ஸ்பேஸ் பார் இருக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணுறேன். எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோலேட்டும் டிஸ்டர்ப் ஆகாது, உங்களுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஆட்டோலேட்டை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆப்ஜெக்டை எங்கே வச்சு காமிக்கணுமோ அங்கே வச்சு காமிக்கலாம். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரேமில் இருக்காது, ஜஸ்ட் மேலே மட்டும்தான் உங்களால் ஷோ பண்ணி காமிக்க முடியும். ஓகே ஓகே அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போயிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபிட் டு ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னத்துக்கு இந்த ஃபிட் டு ஃப்ரேம் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃப்ரேமை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரேமை வந்து எனக்கு பர்டிகுலர் இந்த 2 ஆப்ஜெக்ட் கூட எனக்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணால் தான் என்னால் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காமிக்குதா, இது பேர் வந்து ரீசைஸ் டு ஃபிட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரேம்குள்ளே எந்தெந்த ஆப்ஜெக்ட் எங்கெங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃப்ரேம் சைஸை வந்து என்ன பண்ணிடும், கிராப் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த சைஸை ஃபிட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் ஃப்ரேம் சைஸ். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு ஃப்ரேம்குள்ளே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்பேஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், என்னால் என்ன பண்ண முடியல பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிட் டு ஃப்ரேம் கொடுத்தீங்கனாலும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வர முடியும். இல்லை பர்டிகுலராக ஒரு சைஸில் நான் கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். பாய்.